ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் எங்க யார் வந்தாலும் திரைப்படத்தில் நடிச்சுட்டா போதும், நேரம் வந்து அப்படி முதலமைச்சராகி உட்கார்ந்து எங்களை அதிகாரம் செலுத்தணுங்கிறது எவ்வளவு ஒரு கேவலப்படுத்துற ஒரு வேலை. ஆன்மீக அரசியல் என்பதே மதம் சார்ந்தது தான். அப்போ நீங்களே தகுதியற்றவராக இருக்கிறீங்க. ரஜினிகாந்த் வரட்டும், கமல்ஹாசன் வரட்டும், விஷால் வரட்டும், விஜய் வரட்டும், எல்லாரும் வந்தால் தானே நல்லது. ஆனால் நீங்கள் எங்களை தலைமையற்ற ஆளணும் போது அது தன்மான இழுக்காயிருக்கு. தமிழ்நாட்டுக்குன்னு தனித்த சிஸ்டம் என்ன இருக்குது? என்ன இருக்குது? இந்தியாவின் அமைப்பு தான் இங்கே தமிழ்நாட்டில் எல்லா மாநிலங்களும். அதை எதுக்காம முதல்ல தமிழ்நாட்டில் அமைப்பு சரியில்லை, அதை மாற்றோம்னா எப்படி மாற்றுவீங்க? சரி, என்னென்ன இடத்துல சிஸ்டம் சரியில்லை? மொத்தமாக வந்து வரப்பெல்லாம் சிஸ்டம் சரியில்லைன்னா இப்போ இதுலேருந்து என்ன இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ உங்கள் சிஸ்டம் சரியில்லாமல் இருந்துச்சு, அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை மாதிரி ஆளுங்க இப்படி பேசிட்டு அலையிறதுனால தான் தமிழ்நாட்டின் சிஸ்டம் இப்படி கேள்வி எடுத்து போயிருக்கு. இது என்ன சிஸ்டம் சரியில்லை? ஒரு வார்த்தையில் சிஸ்டம் சரியில்லை போயிட்டு இருக்கிறதே அரசியலா? மாற்றத்திற்கு ஆட்சி மாற்றத்திற்கு வரல. எங்க ஐயா தமிழறி மணியன் சொல்றாருங்களா, மாற்றத்தை விரும்புவர்கள் ரஜினிகாந்த் பக்கம் வாங்கன்ட்டு. எல்லாரையும் நடிக்க கூட்டி போறீங்களா? அவர் கதாநாயகன் நடிக்க நாங்கெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிக்கிறதா? என்ன மாற்றம்? மாற்றம் என்பது அதுவல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான புரட்சியாளர்கள். நாங்க கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளை அடிக்க வந்தவர்கள் அல்ல, அந்த கட்டடத்தையே தகர்த்து விட்டு மறு கட்டடம் கட்ட வந்த புரட்சியாளர்கள். மொத்தத்தையும் பேத்துட்டு வேற கட்டமைப்பு உருவாக்கிடுவேன். கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு மாற்று இங்கே தேவைப்படல. இங்கே காமராஜ் கக்கனுக்கு மாற்று தான் தேவைப்படுது. சிறந்த சினிமா நடிகை இங்கே தேவையில்லை. தோழர் ஜீவானந்தமும் ஐயா சிங்காரவேலரும் தான் இந்த நாட்டுக்கு தேவைப்படுது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது வந்து பல தடவை சொல்லிட்டோம், ரஜினிகாந்துக்கு சொல்லிட்டோம். அதுக்கு மேலே எங்கள் ஊரில் என்ன பண்ணுவான், தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பான். பட்டாசு வெடிக்கும்போது பெரிய பட்டாசு வெடித்து இது வந்து பயங்கரமாக வெடிக்க போதுரா அப்படின்னு எல்லாரும் காதை பொத்திக்கிட்டு 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் நிற்பான். அது புசுக்குன்னு வெடிக்கும். அந்த மாதிரி தான் இது வெடிக்க போகுது. நடிகராக இருக்கும்போது யாரும் இல்லை. இங்கே வந்து ஒரு தொழில் செய்யும்போது ஒன்றும் இல்லை, நடிக்க வரும்போது ஒன்றும் இல்லை, வர்த்தகம் செய்யும்போது ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் எங்களை தலைமையற்ற ஆளணும் போது அது தன்மான இழுக்காயிருது. எங்கள் மண்ணை வந்து நாங்கள் ஆள்வது என்பது எங்கள் உரிமை. நாங்கள் ஆளாமல் வேற ஒரு ஆண்டு நாங்கள் வாழ்வது என்பது நாங்கள் அடிமை. பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு இனம் மேலெழுச்சி கொள்ள துடிக்கும்போது மறுபடியும் அந்த விபத்து நடக்குதுங்கும்போது அது எதிர்வினையாற்ற வேண்டிய தேவை வருது. அதில் நட்பு அதெல்லாம் இல்லை. அது ஒவ்வொரு தேசிய இனங்களுக்குமான அது இறையாண்மை உரிமை. அதில் போய் அதெல்லாம் அப்படி பார்க்கவே கூடாது. அப்படி பார்க்குறதா பேராபத்து. எல்லாரும் வரட்டும், ரஜினிகாந்த் வரட்டும், கமல்ஹாசன் வரட்டும், விஷால் வரட்டும், விஜய் வரட்டும், எல்லாரும் வந்தால் தானே நல்லது. வந்தால் தான் நடிப்பது மட்டுமே நாடாளுவருக்கு தகுதி இல்லைங்கிறத நிரூபிக்க முடியும். இல்லைன்னா இந்த நிலை, மானங்கட்ட நிலை, ஒரு தன்மான இழப்பு நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கும். 40 ஆண்டுகளாக வந்து ரஜினி மக்கள் ரசிகர் மன்றத்தில் இருக்கிற ஒரு காரணம் மட்டுமே ரஜினி மக்கள் மன்றத்தில் பதவி பெறுவதற்கான தகுதி ஆயிட முடியாது அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. நீங்கள் அவங்க தொண்டர்களுக்கு அவங்களுடைய ரசிகர்களுக்கு இதை சொல்கிறாரு. அது அவங்களுக்குள்ளே இருக்கிற குழப்பம். முதல்ல ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆன்மீக அரசியலுங்கிறாங்க. திருப்பி ஒரு அறிவிப்பு வருது, சாதிய அமைப்பு, சாதிய மத அந்த உணர்வு இருக்கிறவங்க, அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க இந்த மன்றத்தில் இருக்க வாய்ப்பற்றவர்கள்ங்கிறாரு, தகுதியற்றவர்கள்ங்கிறாரு. அப்படின்னா அவரே கட்சி ஆரம்பிக்க தகுதியற்றவர். நீங்களே ஒவ்வொரு தடவை இமயமலைக்கு ஓடிட்டு வரீங்க. அப்போ நீங்கள் மத உணர்வு தான். ஆன்மீக அரசியல் என்பதே மதம் சார்ந்தது தான். அப்போ நீங்களே தகுதியற்றவராக இருக்கிறீங்க. அப்போ உங்கள் நிலைப்பாடு, உங்கள் கொள்கை முடிவு எதுவுமே சரியா இல்லை. அது 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 வந்து எப்படி சொல்றது, அறிவார்ந்த என் தமிழ் சமூகத்தில் இத்தனை கோடி மக்கள்ல எங்கள் இனத்தை வழிநடத்துறதுக்கு எங்கள ஒருத்தனு கூடவா தகுதி இல்லை. அதுக்கு மகாராஷ்டிரா ஒருத்தர் வரீங்களா, நடிங்க, இன்னும் 10 வருஷம் கூட நடிங்க. நாங்கள் ஏதாவது பேசணும்னா செருப்புகள் கேறீங்க. ஒரு தமிழ் தேசிய இனத்திற்கு இந்த பாருங்க, மானம், வீரம், அறம், இது 3 உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் எங்களுக்கு வந்து இது ஒரு தன்மான இழப்பா நாங்க பாக்குறோம். பெருத்தாபமா நம்ம பாக்குறோம். எம்ஜிஆரை விட்டுட்டீல, ஜெயலலிதா விட்டுட்டீல, கருணாநிதியை விட்டுல, இவரை பிடிக்கிறீங்களா? விட்டுட்டதுனாலதான் நாங்க இவ்வளவு பதற வேண்டியது. ஏன்னா எங்களுக்கு வந்து சரி இப்ப நீங்க விடுங்க, 2 பேருமே எம்ஜிஆரை பத்தி பேசுறீங்க. நான் என்ன சொல்ல விரும்புறேங்க, கமல் அவர்கள் எம்ஜிஆரை பத்தி பேசுறாங்க, எம்ஜிஆர்ன்றாங்க. ரஜினி அவர்களும் எம்ஜிஆர்ன்றாங்க. தேர்தல் நேரங்களில் சில நடிகர்கள் வந்து கட்சியில சேர்ந்து வாக்கு சேரிப்பாங்க. அப்படி நீங்க 2 பேரும் வந்து அதிமுகவுக்கு மிகச்சிறந்த
இது இது வாக்கு சேகரிக்கிற ஆளுகளாம் வந்துட்டீங்க சொன்னீங்க. நீங்க எம்ஜிஆரை பேசும்போது அது ரெட்டலைக்கு தான் போகும். எம்ஜிஆரே ஒரு கட்சி வச்சிருக்கிறாரா, அந்த கட்சி அதிமுகன்னா நீங்க அதிமுகவுக்கு தான் 2 பேரும் போயிட்டீங்க. எந்த மாநிலத்துல இந்த விபத்து நடக்குது நீங்க எல்லாம் சொல்லுங்க. எம்.ஜி. ராமாராவ் வந்தது ஒரு விபத்து. எம்ஜிஆர் வந்துட்டது ஒரு கால சூழ்நிலை, ஒரு விபத்து. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் திரைப்படங்கள் ஏன் ஷாருக் கான் சல்மானுக்குலாம் இந்த என்ன வந்தார்? எங்க யார் வந்தாலும் திரைப்படத்தில் நடிச்சிட்டா போதும், நேரம் வந்து அப்படியே முதலமைச்சராக உட்கார்ந்து எங்களை அதிகாரம் செலுத்தணுங்கிறது எவ்வளவு ஒரு கேவலப்படுத்துற ஒரு வேலை. உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் நாங்க. எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்றாரு, உலகத்துக்கு அறிவையே கடன் கொடுத்த கூட்டம்டா நம்ம. அந்த கூட்டத்தை வந்து இதுல இந்த வழி நடத்தி நான் ஒண்ணு கேட்கிறேன், என் இன வரலாறு தெரியாத நீங்க எப்படி என்னை வழி நடத்தி கூட்டிட்டு போக முடியும்? எங்க பல்ல இருக்கு எங்க மேடு இருக்குன்னு தெரியாத நீங்க என் இனத்தை எப்படி வழி நடத்தி கூட்டிட்டு போக முடியும்? என் தாய்மொழி தமிழ், உங்கள் தாய்மொழி எது தமிழ்? சேட்டை தானே இதெல்லாம். ஒரு நாங்கன்னா அவ்வளவு மானங்கட்ட கூட்டமா நாங்க, அதுக்கு தான் நாங்க இதை வேணாங்கிறோம். வேணாம் விடுங்க, நாங்க பாத்துக்கிறோன்றோம். தமிழர் தானே ஆட்சி செய்றாரு எடப்பாடி, சரி நல்லா இல்லையா ஆட்சி, நல்லா இல்லையா? அப்படிங்க நாங்க வந்து நல்லா ஆட்சி கொடுத்துட்டு போறோம். இது அப்ப மயங்க பிரச்சனை. எங்க அப்பா குள்ளமா இருக்காரு, அம்மா தழும்பு இருக்குது, குடிக்கிறாரு, அவருக்கு ஆங்கிலம் தெரியாது, சரி ஆனால் அவன் தானே அப்ப ஏத்து வீட்டுக்காரன் நல்லா வெள்ளையா இருக்கான், உயரமா இருக்கான், இங்கிலீஷ் பேசுவானா அவன் அப்படின்னு ஆக்கிட முடியுமா? சொல்லுங்க. இது ஏன் நாடு, என் நிலம், என் உரிமை. நீங்க தானே இந்த கபாலி படத்துல பேசுறீங்க என் உரிமைன்னு, மண் உரிமைன்னு. காலா இல்ல, அதாவது அதுதான் நானும் பேசுறேன், உங்க வசனத்தை நான் பேசுறேன். அதுதான் நாங்க சொல்றோம். அதுதான் வந்து இந்த மக்களை வந்து இழிவா மதிப்பிடுவதுன்னு சொல்றோம். அரசியல் செய்யாம நேரடியா தேர்தலை எதிர்கொள்வது அப்படிங்கிறது மக்களை வந்து மிக குறைவா, தாழ்வா, கேவலமா மதிப்பிடுவதா நாங்க பாக்குறேன். இப்ப நான் பாக்குறேன் ஒரு ஒரு மான தமிழ் மகனா நான் என்ன தன்மான இழப்பா பாக்குறேன். அதனாலதான் எனக்கு கோபம் வருது. நீங்க என்னவா எங்களை கருதுறீங்க? இது ஒரு கேடுகட்ட கூட்டம், இதுக்கு ஒரு அறிவிழந்த கூட்டம் அப்படின்னு நீங்க மதிப்பிடுங்க. அது வந்து ஒரு எந்த தன்மானமிக்க தமிழனாலையும் தாங்கிக்க முடியும். அதுதான் நான் சொல்றேன். சார், விரைவில் விஜய் அவர்களும் வருவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனை அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. நடிகை விஜய்க்கு சேர்த்தா சார்? எல்லாருக்கும் சேர்த்தா. நடிக்கிறது மட்டுமே நாடாள தகுதின்னு நினைக்கிற ஒரு கொடுமை இருக்குல்ல, அதை இதோட முழிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க அங்கிருந்தானே வந்தாங்கன்னா ரசிகர்களை சந்திக்கலையே. விஜயகாந்த போல, கமலை போல, ரஜினியை போல நான் ரசிகர்களை சந்திக்கல, நான் மக்களை சந்திக்கிறேன். இனச்சாவில இருந்து பெரும் வலியோடு கதறி வெடிச்சு ஓடி வந்தேன் நான். என்னை வந்து அதில் அதோட ஒப்பிடக்கூடாது. இதனால நடிச்சா போதும் அப்படின்னா, இந்த நாட்டை ஆள தகுதி வாய்ந்த ஒரு மகன் இருக்கிறான்னா எங்க ஐயா நல்லகண்ணன் மட்டும்தான். அவருக்கு இல்லாத தகுதி எவருக்கு இருக்கு இந்த நிலத்துல? அவர் எங்க இருக்காரு, நீங்க எங்க இருக்கீங்க?